श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। எட்டு உபனிஷத்துகள் படித்ததுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்தை படிக்க தொடங்க போகிறோம். முதல் கொஞ்ச நேரம் ஆமுகமாக ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் எதை பற்றி அப்படின்னா, கடந்த 8 உபனிஷத்துகள் முண்டக கட கேன தைத்திரிய ஐதரேய கைவல்யோபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து ஈஷாவாஸ்யோபனிஷத்து. இன்றைக்கி தொடங்க போகிற இந்த மாண்டோக்கிய உபனிஷத்து 9வது உபனிஷத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 உபனிஷத்துகள் பேசும்போதும் ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு விதமான இன்ட்ரடக்ஷன் முன்னூட்டம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாத்துடைய சாராம்சம் இல்லை, படித்த உபனிஷத்துகள் எல்லாத்துடைய இத்தனை வருஷமாக படித்தது எல்லாத்துடைய சாராம்சமும் முதல் கொஞ்ச நேரம் நான் அது ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் கவனமாக கேட்டு ஞாபகப்படுத்திக்கணும் படித்தது. சாஸ்திரம் நம்ம படிக்கிற இங்கே விஷயம் சாஸ்திரம். சனாதன தர்மத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்கு எல்லாத்துக்காக பகவானாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் சாஸ்திரம். அது அப்புறம் ரிஷிகளினால் தெரிவிக்கப்பட்டது. சாசனாத் திராயத்தே, சாசனாத் இது சாஸ்திரம் ஒரு அர்த்தம். சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் வேதம் இல்லை ஸ்ருதி அனு கூட சொல்லப்படுறது. வேதம் என்ன அப்படின்னா, வித்யதே ஞாயத்தே அனேன இதி வேதः. a source of knowledge அப்படின்னு சொல்லணும். மனுஷர்களுக்கு வேண்டிய மனுஷ ஜன்மத்தில் சரீரத்தில் செய்ய வேண்டிய அடைய வேண்டிய அந்த புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் பற்றி, புருஷார்த்தங்கள் எல்லான்னு சொல்லி அது எப்படி சாதிக்கணும்னு சொல்லி அது எல்லாத்தையும் பற்றி. ஸோ வித்யதே ஞாயத்தே அனேன இது வேதः அப்படின்னா the various means and the ends of the human beings. ஸ்ருதி என்ன ஏன் அப்புறம் இன்னொரு பேர், இந்த ரெண்டு மட்டும் இல்லை, அநேக பேர் இருக்கு சாஸ்திரத்துக்கு. நிகமம் ஆகமம் எல்லாமே. ஸ்ருதி என்ன, இது ருஷிகளினால கேட்கப்பட்டது. மந்திர திரஷ்டாரः ருஷயः
ருஷதி ஜானாதி இதி ருஷயः. அவங்க கண்டுபிடிக்கலை, அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, ரிவீல்டு. ஸோ அவங்களுக்கு கேட்டாங்க, ஹிருதயத்திலோ கேட்டாங்க, தியானத்திலோ கேட்டாங்க, வெளியிலோ சப்தமாக இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டாங்க. அப்போது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதே பரம்பரையாக வர்றதுனால கர்ண பரம்பரைக்கு பேர் ஸ்ரோத்ரம். அப்புறம்தான் புஸ்தகம் சங்கரரு பாஷ்யம் எழுதினார், அவர் எந்த பேப்பர் மேலே எழுதினாரோ, ஓலை மேலே எழுதினாரோ, எப்படி எழுதினாரோ, அவர் எழுதினது இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னமோ கதை. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா கர்ண பரம்பரை மட்டும்தான். ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்க, அந்த கேட்டவனு திரும்பியும் இந்த சொல்லக்கூடிய தகுதிக்கு வந்து அவர் சொன்ன இன்னொருத்தர் கேட்க, இப்படி தான் கர்ண பரம்பரையாக வந்ததுனால அதுக்கு பேர் ஸ்ருதி. அப்போது இது ருஷிகளினால் கேட்கப்பட்டதுனால, ரிவீல் ஆனதுனால அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு யார் ரிவீல் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பகவான் தான் ரிவீல் பண்ணார். அதனால வேதத்துக்கு இன்னொரு பேர் அபௌருஷேய பிரமாணம் சப்தம். எந்த ஒரு மனுஷனுடைய புத்தினால் அவனு கண்டுபிடிச்சி உருவாக்கி சொன்ன விஷயம் இல்லை, பரமாத்மாவே சொன்னதுனால அதுக்கு அபௌருஷேயம் என பேர். இந்த வேதத்துடைய சாஸ்திரத்துடைய முன் பாகத்தில் முன்பகுதியில் என்ன சொல்லப்படுது, பூர்வ மீமாம்சத்தில் என்ன சொல்லப்பட்டது, அப்புறம் அதுக்கு மொத்தம் எல்லா வேதம் மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு, அது தெரியும் உங்களுக்கு. ரிக் யஜு சாம அதர்வண. ஒரு வேதத்துக்கு பூர்வ பாகம் இருக்கு, அந்த பாகம் இருக்கு. பூர்வ பாகத்துக்கு பொதுவாக கர்மகாண்டம்னு சொல்லப்படுறது, அந்த பாகத்துக்கு வேதாந்தம்னு சொல்லப்படுறது, ஞான காண்டம்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் சிலது கேட்ட விஷயங்களாக இருந்தால் கூட இந்த கம்ப்ளீட் விஷன் அண்டர்ஸ்டாண்டிங் மனசில் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். மேலும் அடுத்த விஷயங்கள், அப்படிப்பட்ட இந்த வேதங்களுடைய பூர்வ பாகம் வந்து என்னதை சொல்கிறது, அப்போதான் பூர்வ பாகம் மட்டும் போதுமா, இல்லைன்னா அந்த பாகமும் வேணுமா, இதில் எது சிறந்தது, எது எனக்கு முக்கியம் అనేది நமக்கு புரியும். அதனால் பூர்வ பாகத்தில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டது. 3 விஷயங்கள் என்னதுன்னா, சாத்தியத்ரயம், சாதனத்ரயம் அண்ட் தோஷத்ரயம். சாத்தியத்ரயம்னா என்னன்னா கோல்ஸ், சாத்தியம் சாதிக்க வேண்டியது, கோல் என்னது மறக்கக்கூடாது. பூர்வபாகத்தில் கர்மகாண்டத்தில் சொன்னது. முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, உபாதி பரிஷ்காரம். வேறு வழியில் எனக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிதான் முடிஞ்ச வரைக்கும், அப்புறம் தமிழில் சொல்லுவேன், இங்கிலீஷ் சொல்லுவேன். அதனால தான் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது, 3 பாஷைகள். ஓகே, உபாதி பரிஷ்காரம் அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அது போதும் சார், சிம்பிள் இங்கிலீஷ் நல்லா தான் இருக்குது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா என்ன, எனக்கு எது உபாதியாக இருக்கிறதோ, நான் உபயோகப்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோ, எனக்கு நல்ல சரீரம், நல்ல மனசு, அப்புறம் நல்ல இந்திரியங்கள், சரீர பாட்டவம், மனசு, ஸ்ட்ராங் மைண்ட், அப்புறம்
இந்திரிய பாட்டவம், பாட்டவம்னா ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வேணும். இது ஒன்று சாதிக்கணும். இது முதல் சாத்தியம் சொல்லப்படுறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ரெண்டாவது விஷய பரிஷ்காரம். விஷய பரிஷ்காரம்னா சரி பண்ணுறது, தமிழில் தெரியுமே உங்களுக்கு. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அப்படி இப்படி இருந்தால் அது சரி பண்ணுறது விஷய பரிஷ்காரம். அப்படின்னு இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னா பொசஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு. என்ன வீடு நல்லா இருக்கணும், என்ன காரு நல்லா இருக்கணும், அதெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் சரியாக இருக்கணும். இப்போ தான் கட்டிட்டோம், அதுக்கு ஒன்றும் கிராக் வரக்கூடாது, லீக் வரக்கூடாது, இப்படி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும் இல்லையா நமக்கு இருக்கிற பொசிஷன்ஸ். அப்படின்னா ஹவுஸ், கேட்டில், ஃபேமிலி, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ, இதெல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் விஷயம் வரும்போது ஐ ட்ரை டு இம்ப்ரூவ்னு சொல்லணும். இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸ்னு, அவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்புறம் லேண்ட்ஸு எல்லாம் ஓகே இருக்குது, அது ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கு லிட்டிகேஷன் வருது, இப்படியெல்லாம் இருந்தால் கஷ்டம். ஸோ என்னோடய பொசிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால் விஷய பரிஷ்காரம். மூணாவது பரிசர பரிஷ்காரம். பரிசரம்னா என்விரான்மெண்ட். சரியா? செட்டப் இம்ப்ரூவ்மெண்ட். சுற்றி செட்டப் சரியில்லைன்னா ஐ வில் பிகம் அப்செட். அப்படி தானே? எதுக்கு இந்த மூணுன்னா மனுஷர்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ரக்ஷணா அண்டு சாந்தி, ஓகே, செக்யூரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டு, சுகம் பற்றி பக்கத்தில் வைப்போம், பொதுவாக அதையும் சொல்லுவோம், அது எப்படி இருக்கட்டும். இந்த ரெண்டு நல்லா எல்லாருக்கும் புரியும். எனக்கு இந்த மூணு சரியில்லைன்னா எனக்கு நிம்மதியாக வாழ முடியாது. எது? என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், என்னோடய உபாதைகள் சரியாக இருக்கணும், என்னோடய பொசிஷன் சரியாக இருக்கணும், என்னுடைய என்விரான்மெண்ட்டு சரியாக இருக்கணும். இதில் ஏதாவது குறை, டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஐ கேனாட் லிவ் பீஸ்ஃபுல்லி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சரியா? ஸோ இந்த மூணுத்தையும் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது சகஜமாக எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணுறோம். இந்த மூணுத்தையும் சரி பண்ணுறதுக்கு இப்போது 3 சாதனங்கள் சொல்கிறது. ஸோ சாத்தியத்ரயம் பற்றி கேட்டோம். அப்போ என்ன பண்ணணும் சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்கிறேன். சாதனத்ரயங்கள் 3 சொல்கிறது. அது என்னன்னு சொன்னால், உனக்கு இருக்கிறது சரீரம், இந்த சரீரம் வச்சு தான் நீ எல்லாம் பண்ணணும். ஸோ ஷாரீரிக சாதனம் ஆர் பாடி டிசிப்ளின், ஓகே, பாடி எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, வேதத்தில் எக்ஸசைஸில் சொல்லியிருக்க சார், வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம். அர்த்தம் ரிச்சுவல்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும். ரிச்சுவல்ஸ், ஓகே, யக்ஞம், யாகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். சாரீரிகமாக பண்ணு. ஸோ இதனால் உனக்கு நீ மேலே நினச்ச அந்த 3 சரி பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டாவது வாச்சிக சாதனம். உனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, பேச்சு, வாக்கு இருக்கு. அங்கே ஜபம், பாராயணம், மந்திரம் முதலான விஷயங்கள் எல்லாம் வேதம் சொல்கிறது. இந்த மந்திரம் படி குபேரன், லக்ஷ்மி, அந்த மந்திரம் படி பணம் கொட்டும். மழை கொட்டுறதோ இல்லையோ, பணம் கொட்டும். அப்படி தான் நினச்சிட்டு தான் லோகத்தில் பண்ணுறாங்க எல்லாரும். அப்படி தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றும் போய் இல்லை, அது இருக்கு.
அப்புறம் மூணாவது வந்து மானச சாதனம். மனசு இருக்க உனக்கிட்ட, அதுக்காக பலவிதமான உபாசனா பத்ததிகள் சொல்கிறது. உபாசனை உபனிஷத்துக்களில் கூட உபாசனை சொல்லியிருக்கேன். நிறைய மெடிடேஷன்ஸ் வெரைட்டி ஆஃப்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும்னா. பட் அதுக்கு பதில் உபாசனை வார்த்தை இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஸோ இப்படி 3 சாதன திரயம் சொல்லியிருக்கு. 3 சாத்தியங்கள், 3 சாதனங்கள். இது உபயோகப்படுத்திட்டு சொன்னபடி செய், அது இதெல்லாம் சரியாகும். ஆனால் கவனமாக, ஆனால் பூர்ணமாக சரி பண்ண முடியாது. கவனிச்சுக்கோ, அண்டர்லைன் பண்ணிக்கோ. தோஷத்திரயம் இருக்கு. இதில் தோஷம் இருக்கு, 3 தோஷங்கள் இருக்கு. என்ன அது? முதல்லன்னா, முதல் தோஷம் வந்து துக்க மிஸ்ரிதத்துவம். துக்கம் இருக்கும் இந்த தபஸ்வாவது, இதாவது ரிச்சுவலாவது இதெல்லாம் பண்ணும்போது. அப்படின்னா என்ன துக்க மிஸ்ரிதத்துவம்? அதெல்லாம் அடையிறதுக்கு சிரமப்படணும், அப்புறம் அதை காப்பாற்றுக்கிறதுக்கு சிரமப்படணும், அது போகும்போது துக்கப்படணும். எக்விசிஷன் பெயின், ரிட்டென்ஷன் பெயின், லூசிங் பெயின், 3 இருக்குப்பா. எது ஒன்றுல துக்க மிஸ்ரி தத்துவத்தில் இது 3 இருக்கு. அது மட்டும் இல்லை, அசந்திருப்திகரத்துவம், அதிருப்திகரத்துவம். போதும், சாட்டிஸ்ஃபைடு, நிறைவு வந்துச்சனே இது இல்லை, அசந்திருப்தி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பொதுவாக பணம் இல்லாதவன் வந்து எனக்கு சஃபிஷியன்ட் மணி இருந்தால் பரவாயில்லன்னு. இப்போ சஃபிஷியண்ட்டாக மணி இருக்கிறவங்க எத்தனை பேரும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஒரு சுவாமிகிட்டும் போய் திரும்பி பெக் பண்ணாமல், சுவாமிகிட்ட போகலாம், எதுக்கு பெக் பண்ணணும்? பணத்தினையும் கேட்கணும். அப்படி பார்க்கும்போது சுற்றி the world richest person also will pray. ஓகே, பில்கிரேட்ஸ் ப்ரே பண்ணுவார் இல்லைன்னு நமக்கு தெரியாது. நம்ம அனில் அம்பானி ப்ரே பண்ணுவார். இப்போ தான் ரீசெண்டாக திருப்பதி எல்லாம் வந்துட்டு போயிடும் இல்லையா? ஏன்? அதிருப்தி இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் ஆகணும். 10ல் வேர்ல்டு காம்படிஷன் இருக்குது, வேறு யாரும் இன்னொருத்தனும் நம்பர் 2ல் வந்திருக்கான், எப்போ நம்பர் 1க்கு வந்து ஆக்குபை பண்ணுவான்னு தெரியாது, இருக்குல்ல ப்ராப்ளம். ஸோ அதிருப்திகரத்துவம் இருக்குது எப்பவுமே. அது மட்டும் இல்லை, இது நீ இதிலேயே ஃபோக்கஸ் பண்ண அப்படி இருக்கும்போது பந்தகத்துவம் இருக்கு. யூ வில் பி பைண்டட். இது கர்ம தானே, இது எல்லாமே இது கர்ம ஒன்று பந்திச்சுட்டே இருக்கும். பந்தகத்துவம் అనేది இங்கே தெரியும் உனக்கு. நான் மாட்டிக்கிட்டேன் சார், என்னால் வர முடியல சார், எனக்கு வரலாமன் தான் இருக்க கிளாஸுக்கு. ஆமாம் இருக்கு, ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வரல. பந்தகத்துவம், இங்கே பந்தகத்துவம் இருக்கு. இவட கொஞ்சம் வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளில் விட்டு போனால் நல்லா இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தீர்ந்து போனால் நல்லா இருக்கும்னு தோணுறது நமக்கு இல்லையா? ஆனால் அவ்வளோ ஈஸியாக போகிறதா? இங்கே வராதவனுக்கு கதை எப்படி இருக்கும் பாருங்க. வந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி, இது அப்படி இல்லை, அடுத்த ஜென்மத்துக்கு கூட இது காரணமாகிறது, மறுபடி ஜென்மத்துக்கு காரணமாகிறது, ஜனன மரண சக்கரம் கண்டினியூ ஆகும். பந்தகத்துவம் அணி இருக்கு. இந்த 3 தோஷங்கள் இருக்கு. ஹரி ஹரி ஹரி. சரி, இப்படி எனக்கு தெரியறது, எல்லாருக்கும் தெரியறது. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் லோகத்தில் இதிலேயே இருக்கிறது விரும்புகிறாங்க. த பாயிண்ட், மெஜாரிட்டி பீப்புள் ஆர் இந்த சாத்திய திரயங்கள், சாதன திரயங்கள், இதோடைய அவங்க வந்து அப்படியே போதுமான்னு சொல்லிட்டு அது கஷ்டமும் பெயினும் துக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இது இல்லை இப்படி தானே ஒத்துக்கிறாங்க. டிஃபெக்ட்ஸ் இருக்கேன்னு தெரியும்,
பெயின் இருக்குன்னு தெரியும், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் கூட அதில் அப்படியே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க மெஜாரிட்டி. சரியா? ஆனால் கொஞ்சம் பேர் வேறு ஏதாவது இந்த தோஷமும் இல்லாத நிர்தோஷமானது ஏதாவது இருக்கா? சாதனா சாத்தியங்கள் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரு லிட்டிகேஷன் சாஸ்திரமே சொல்கிற தோஷம் இருக்குன்றது அனுபவத்திலும் இருக்கு. அப்போது தோஷம் இல்லாதது ஏதாவது இருக்கோ அப்படின்னு யாருக்கோ கொஞ்சம் பேருக்கு தோணுறது. கொஞ்சம் பேருக்கு அந்த கொஞ்சம் பேர்னு வேதம் தனியாக சீக்ரெட்டை கூப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன். ஓகே, இருக்கு. தோஷம் இல்லாத நிர்தோஷத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? என்கிட்ட இருக்க சீக்ரெட், நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன், மாண்டூக்கிய உபனிஷத்து அப்படின்னு சாஸ்திரம் வேதாந்தம் అనేది இருக்கு. அது உனக்கு நிர்தோஷமானது என்னன்னு கொடுக்கும், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த அவங்களுக்காக பேசுறது. அது மட்டும் இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு அந்த முதல்ல சொன்னதே நல்லா இருக்குன்னு அதில் இருந்துக்க பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் கேர், கம்பல் பண்ணல. உனக்கு ஏதாவது அப்படி ஏன் எனக்கு இந்த இது அப்படின்னு எனக்கு உனக்கு எப்போ தோணுறதோ, எப்போ தலை முட்டுக்கிறதோ, புத்தி முட்டு ஏற்பட்டதோ அப்போவா, அவசரம் ஒன்றும் இல்லை, எப்போ வந்தால் நான் எம் ரெடி, நான் கொடுப்பேன். அப்படி வேதம் அந்த வேதாந்தம் வச்சிருக்கிறது. அப்படி என்ன உனக்கு எப்போ வேதாந்தம் அப்பீலிங்காக இருக்கோ அப்போவா. இந்த விஷயந்தான் கீதையில் பகவான் 5வது அத்தியாயத்தில் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. நிர்தோஷம் ஹி, கரெக்டாக சொன்னார் பகவான். அந்த நிர்தோஷம் అనేది பிரம்மம் இருக்கு, அது வேணுமனு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது அதனால தஸ்மாத் அவங்க தே பிரம்மணி ஸ்திதாக, அந்த பிரம்ம விஷயத்துக்கு வேதாந்தத்துக்கு. அப்போது இது விரும்புகிறவங்களுக்கு அந்த பூர்வபாகத்தில் சொன்ன கர்மகாண்ட அந்த விஷயங்களும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த உபனிஷத்தை படிக்கும்போது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப போல்டாக வரும், க்ளீன் போல்ட் ஆகிடுவோம். சரியா? ஒரு பாலாவது அடிக்க முடியுமான்னு பார்க்கணும், இல்லை டக் அவுட், அது தெரியாது. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். சரி, இந்த வேதாந்தம் இந்த சாஸ்திரம் இது சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் வேறே கொடுக்கறது. போதும் சார், நீங்களே இப்போ ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, அப்படி இல்லை. வேதாந்தம் என்ன கொடுக்குறதுன்னா, அப்புறம் அந்த நிர்தோஷமான வஸ்து பிரம்மத்தின்னு அதுக்காக தேடாது, அதுக்கு பின்னாடி ஓடாது, அது எங்கேயுமே கடிக்காது. நெவர் ரன் பிஹைண்ட் த பிரம்மன், நெவர் சர்ச், பிரம்மனுக்காக எங்கேயுமே தேடாது, கடிக்காது. அப்புறம் நிர்தோஷம் பிரம்ம பற்றி பேசுகிறேன், அந்த பிரம்மம் தேடுற கடிக்கிற நீ ஓடுற பின்னாடி ஓட வேண்டியது இல்லை. அந்த பிரம்மம் தத்து துவம் அசி. ஷாக்கிங். எப்படி ஒத்துக்கிறது? எனக்கு நான் லிமிட்டெட் ஏதோ அல்பமான ஒரு ஜீவனை அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன். என்ன பிரம்மன்னு சொல்கிறீங்களா? நம்பலாமா? ஓகே, தத்துவமசி. இது ஷாக்கிங் நியூஸ். அப்போது இங்கே சந்தேகம் வரும். சரியா? ஏன் என்ன சந்தேகம்? அதுதான் சகஜமாக நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறேன்னா, நானும் சதோஷ ஜீவன் நினச்சிட்ருக்கேன். தோஷத்தோடு கூடி இருக்கிறா, லிமிட்டேஷன்ஸோடு கூடி இருக்கிறா ஜீவனன்னு சொல்லிட்டு அப்பப்போ தலாடிச்சுக்கிட்டு நானே இங்கே பிறந்தேன், நானே இப்படி பிறந்தேன், இப்படிலாம். அதுதான் என்னுடைய கன்செப்ஷன் அபவுட் என்னை பற்றி.
அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் எனக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு எனக்குள்ள. நீங்கள் நிர்தோஷம்ன்றீங்க, தோஷத்தோடு கூடியிருக்கிற சதோஷ ஜீவனான்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்போது சதோஷன்னா என்ன? ஆல் டிஃபெக்ட்ஸு 5 கோஷம் பஞ்ச கோஷம் லெவலில் டிஃபெக்ட் தான். இவனுக்கு பஞ்ச கோஷம் தெரிஞ்சதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரீரம் ஒன்று இருக்குது, மனசு இருக்கும் தெரியும். உடம்பு ஒரு மாதிரி தான் சார். அவங்க பாரு நல்லா இருக்காங்க, அவங்க பாரு ஐஐடியில் படிக்கிறாங்க, ஐடி அங்கே. நான் பாரு சும்மா ஹவுஸ் மேக்கர், அந்த மாதிரி ஜம்மனி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி லெவலில் டிஃபரன்ஸு, பஞ்சகோஷம் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிப்பட்ட என்ன போய் நீங்கள் பிரம்மம் பண்ணுறீங்களா அப்படின்னு உள்ள ஒரு சண்டை தொடங்கும். நேராக எல்லாருக்கும் வரும் அந்த சந்தேகம். இன்னும் கூட இருக்கலாம், 8வது உபநிஷத்தை முடித்ததுக்கப்புறம் இருக்கலாம், கேரண்டி ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி திரும்பி ரிவைஸ் பண்ணுறது காரணம். ஓகே, அப்புறம் இப்போ எனக்கு சந்தேகம் சார். எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் நானும் சதோஷ ஜீவா. நீங்கள் நீங்கள் சாஸ்திரம் குரு நிர்தோஷம் பிரம்மான்றீங்க. உண்மையாக நான் என்ன சார் கேள்வி? வெதர் ஐ ஆம் ஏ சதோஷ ஜீவா ஆர் நிர்தோஷம் பிரம்மா? ஓகே, இது எப்படி நான் சரி பண்ணுறது? அப்புறம் எனக்கே தெரியுது, வேதம் பொய் சொல்லாது. அம்மா எனக்கிட்ட எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை சொன்ன மாதிரி இருந்தால் கூட பேசிட்டோம் இல்லை இப்போ சுகர் கோட்டட் பில்லுன்னு. அப்படி தவிர என்ன நல்லதுக்கு தவிர எங்கள் அம்மா ஒருக்காகவும் என்னுடைய நஷ்டத்துக்கு, என்னுடைய இதுக்காக, டவுன்ஃபாலுக்கு எந்த அம்மாவும் பண்ண மாட்டான். எந்த அம்மா ஒரு வேளை சொல்லக்கூடாது, காலையில் அவங்க குடிக்காரனாக இருந்தான்னு, அவங்க எப்படி இருந்தான்னு, குழந்தை அப்படி போகிறதுக்கு விரும்பாது. இவங்க எப்படியும் ஆகிட்டா நான் தெரியாமல், ஆனால் எனக்கு குழந்தை ஆகக்கூடாதுன்னு இருக்குங்களே. அப்படி இருக்கும்போது வேதமாத்த எப்படி சொல்லணும்? ஸோ வேதம் தப்பு சொல்லாது. இது பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு இப்போது? ஓ வேத மாதா சாஸ்திரம், ஓ சார் குரு அனுபவத்தில் அனுபவ பிரமாணம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, நான் சதோஷ ஜீவனி தான் தெரியுறது எனக்கு, அனுபவம் தெரியுறது. ஆனால் சாஸ்திர பிரமாணம் நீங்கள் நிர்தோஷம் பிரம்மம் பண்ணுறீங்க. அப்போது என்ன பண்ணணும்? என்கொயரி பண்ணும். இங்கே தான் என்கொயரி தொடங்கும். அப்போது நீ சதோஷ ஜீவையா, அனுபவ பிரமாணத்தினால் அது இருக்கு, இல்லை சாஸ்திர பிரமாணத்தினால நீ நிர்தோஷ பிரம்மையானே செல்ஃப் என்கொயரி பண்ணும். எது நானும் நிஜமா? அதுதான் அங்கே தான் தொடங்கிறது. இந்த செல்ஃப் என்கொயரி எது பற்றி? இப்போ என்னை பற்றி மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இது கேட்காதவனுக்கு, தெரியாதவனுக்கு, இந்த பக்கம் வராதவனுக்கு இல்லை. அவனை பாட்டுக்கு அவனு எனக்கு என்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, நான் இப்படி தான், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, மை பயோடேட்டா எல்லாம் இருக்கு. பட் சாஸ்திரம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆகிடுது. பட் இங்கே சால்வ் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போனால் அவங்கள கூட போயிடுவேன். அப்போ செல்ஃப் என்கொயரி வேணும். மிஸ்கன்செப்ஷனை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி முடிவு பண்ணி இதா அதா, நீயா நானா அப்படி வரணும். அதுக்காக அந்த என்கொயரி பண்ணணும். ஏதாவன்னு சொன்னால் என்ன வேணும்? என்கொயரிக்கு என்ன வேணும்? பிரமாணம் வேணும். அங்கே பின்னாடி அந்த ஹரியனை பையன் இருக்கானா இல்லையா அப்படின்னா நான் போயிட்டு பார்த்து சொல்கிறேன் சார், கண்ணு பிரமாணம் வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஏரோப்ளைன் இப்போது தலை கிடிக்கிற மாதிரி போயிடுச்சு. எல்லாருக்கும் ஆமாம் கேட்டோம் சார். எப்படி? சப்த பிரமாணத்தினால கேட்டோம். பிரமாணம் வேணும் இல்லையா?
இப்போ இந்த என்கொயரி அது என்கொயரி பண்ணுறது பிரமாணம் வேணும். இப்போ இது என்கொயரி தான். இப்போ இங்கே ஒரு பிரமாணம் வேணும். அப்போ என்ன பார்த்தோம்? இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. 6 பிரமாணங்கள் இருக்கு. ஷட் பிரமாணானி பிரத்யக்ஷ அனுமான உபமான அர்த்தாபத்தி உபலப்தி அனுபலப்தி 5 இருக்கு. கடைசியில் சப்த பிரமாணம் இருக்கு, வேத பிரமாணம் இருக்கு. இதில் இந்த 5 கூட என்ன ஆயிடுச்சு? தேர் எக்ஸ்டர்னல், பாஹ்யம்தான். பாஹ்யமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்னு பற்றி மட்டும்தான் இங்கேயும் கரெக்டாக அந்தி வந்துச்சு. நம்ம புலங்களும் 5 பார்த்துக்குங்க, மனசும் சேர்த்துட்டு 6 ஆகிடும். இதெல்லாம் பாஹ்யமாக வெளியில தான் விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அப்போது இது எனக்கு பிரயோஜனப்படுமா? பாஹ்ய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இங்கே என்கொயரி வந்து செல்ஃப் என்கொயரி. அப்போது சப்ஜெக்டிவ் என்கொயரி வேணுமன்னா இந்த 5 அவுட், யூஸ் இல்லை. அது என்னன்னு நான் இப்போ சொல்லலை, ஆல்ரெடி நிறைய விஸ்தாரமாக பேசியிருக்கோம். பேர் மட்டும் ஞாபகப்படுத்திட்டேன். அப்போது எப்படி இதென்னா, இந்த பகிர்முக பிரமாணங்கள் எதுவுமே கூட ஆப்ஜெக்ட் வைஸ் தவிர, விசாரணை தவிர செல்ஃப் என்கொயரிக்கு யூஸ் ஆகாது. எப்படி? உதாரணத்துக்கு என்னுடைய கண்ணே எல்லாத்தையும் பார்க்கும், தன்னை தானும் பார்த்துக்க முடியாது. எல்லாரும் முகம் பார்த்து நல்ல காமெண்ட் அடிக்கும். ஆனால் அதோடைய அது எங்கே நிற்கிறதோ அந்த முகத்தினை பார்க்க முடியாது. பா, என்ன ஒரு கொடுமை, கஷ்டம் பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே அது எல்லாமே பார்க்குறது, ஆனால் தன்னை தானே பார்த்துக்க முடியல. அப்போது உன்னை நீ கண்ணுன்னு பார்த்துக்கணும், இல்லை உன்னை முகத்தை நீ பார்த்துக்கணுமன்னா ஒரே ஒரு வழி, கண்ணாடியில் பார்த்துக்கோ. அப்படி. ஆனால் ஒருத்தனை பிடிவாதம், நோ நோ, நான் என்னன்னு சார் கண்ணாடி பார்க்கவே மாட்டேன், ஆனால் என்னை மூஞ்சி நான் பார்க்கணும். நான் தபஸ் பண்ண போகிறேன், யோகா பண்ண போகிறேன், தலைகீழ நிற்கிறேன், பண்ணு. உன்னோட முகம் நீ பார்க்க முடியும். அந்த கண்ணாடினே பிரமாணம் இல்லாமல் உன்னோட முகம் நீ பார்க்க முடியுமா? இம்பாசிபிள். அது எப்படியோ அதே மாதிரி உதாரணம் என்ன சொல்லுவோம் பொதுவாக, மைக்ரோப்ஸ்னு பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிரமாணத்தினை உபயோகப்படுத்துகிறேன். அப்புறம் கேலக்சிஸ்ன்னு பார்க்கறதுக்கு டெலிஸ்கோப்னே ஒரு எக்ஸ்ட்ரா, ஓகே, எடிஷ்னலாக இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்குறேன், அதெல்லாம் செய்கிறேன். அப்போது உன்னுடைய முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடியனை மிரரனை ஒன்று எக்ஸ்ட்ரா எடிஷ்னலாக வச்சுக்கிட்டு உன்னை நீ முகத்தினை தெரிஞ்சுக்கிறேன். அப்போது உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம் உபயோகப்படுத்த போகிறேன்? அதுக்கு தான் வேதாந்த கண்ணாடி, வேதாந்த பிரமாணம். அதுதான் 6வது பிரமாணம், சப்த பிரமாணம். அது தவிர உன்னை நீ அறியறதுக்கு இன்னொரு வழி இல்லை, சரியா? இன்னொரு வழி இல்லை. ஆக்செப்டட், ஆக்செப்டட். எனக்காக நோ நோ சார், எனக்கு புரிஞ்சுது சார். ஓகே. அப்போது பிரமாணம், சப்தம், வேத பிரமாணம். ஆனால் இந்த வேதாந்தம் உபனிஷத்துக்கள் இந்த சப்த பிரமாணம் வந்து கண்ணாடின்னு நீ பார்த்துக்கலாம், அது யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒரு வாட்டி காட்டிட்ட போதும், பழகிடுவேன். நீ விடமாட்டேன். கண்ணாடின்னு பார்த்துக்கல இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு நிரந்தரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து இந்த வேதாந்தமனே கண்ணாடி நீ பிரமாணத்தினை நீயா பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்துகளுடைய பதங்களை நீயா பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அது சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன, உபனிஷத்துடைய பதங்கள்னு அது என்ன பேசுறது, அதோடைய நிஜமான அர்த்தம் என்னது நம்மளா படித்த வந்து உட்காருதுன்னு உட்காருமா, சரி இருக்கப்பாரு. அப்படி
அப்படி நம்மளா பார்த்து புரிஞ்சுக்க முடியாதனால ஓகே. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்க முடியுமன்னா, குரு கிட்ட போய் மட்டந்தா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. முண்டகோபனிஷத்து, பகவத்கீதா, கிருஷ்ணரும் சொன்னார், குரு கிட்ட போகாமல் இந்த வேதாந்தத்தினை நீயா படித்து புரிஞ்சிக்க முடியாது. இந்த வேதாந்தமனை பிரமாணத்தினை குரு வேதாந்தமனை கண்ணாடினே உன்னை மூஞ்சி உன்னோட ஸ்வரூபத்தின் உனக்கு தெரிவிக்கிறதுக்காக குரு காட்டணும். அப்படின்னா குரு பேசணும். இந்த பேச்சுக்கு பேர் வேதாந்தமனை கண்ணாடினே குரு நமக்கு காட்டுறாருன்னு அர்த்தம். அப்போதான் உன்னை மூஞ்சி உனக்கு தெரியும். அப்படின்னா உன்னோட ஸ்வரூபம் உனக்கு தெரியும், தவிர நீயா எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட தெரியாது. அப்போ குரு கிட்ட நின்று என்ன, நான் குரு போய் நமஸ்காரம் பண்ணுறேன், அவர் காலுக்கு பாத பூஜை பண்ணுறேன், அப்படி பண்ண முடியாது. இந்த வேலை நடக்காது. குரு கிட்ட போனால் இப்படி கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும். அது பண்ணாமல் வேலை நடக்காது. அப்படி நீங்கள் அது பண்ணாமல் வேறு ஏதோ வேலை நடக்கும், எனக்கு புண்ணியம் வரும், எனக்கு இது வரும், அதுன்னு அது வேறு விஷயம். ஞானம் வராது. அப்போ ஞானம் வர்றதுக்கு இப்படி உட்கார்ந்து கேட்டுதாகணும், ஸ்ரவணம் பண்ணணும். ரெண்டாவது கேட்டது அப்புறம் இன்னும் சிந்திச்சுட்டு அப்புறம் கூட சந்தேகம் இல்லாமல் பண்ணிக்கணும், மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தினை இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நிதித்தியாசனம் பண்ணணும். என்னுடைய சொந்தம் பண்ணிக்கிறதுக்காக நிதித்தியாசனம், வேதாந்த தியானம்னு சொல்கிறோம், நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை நீ அனுசரிக்காமே அந்த குரு, ஒரு குரு இருப்பார், சாஸ்திரம் இருக்கும், நீ இது பண்ணல, இல்லை அந்த குருவும் சொல்லி கொடுக்கறது இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அந்த குரு கூட நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணலாம், தப்பு கிடையாது, அவர் பெரியவர் தான், நல்லவர் தான். ஆனால் எனக்கு பிரயோஜனப்படுமான்னா ஆஹா, குரு சொல்லித்தரணும். இப்படி அவர் நிறைய நாள் நிறைய வாட்டி சொன்ன நீ கேட்கணும். சரியா? அதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறோம், ஸ்ரவணம்னாவே அர்த்தம் என்ன, ரொம்ப நாள் தொடர்ந்து விடாமே ஒரே குரு கிட்ட, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட கேட்டால் வேலை நடக்கும். ஃப்ரம் ஏ சிஸ்டமேட்டிக், கன்சிஸ்டன்ட், sincere listening of the Shastra continuously from a competent living teacher. இதுதான். அப்போ சரி, ஒத்துக்கிட்டோம், இதெல்லாம் சரியாக தான் இருக்குது சார். இப்போ இந்த வேதாந்தத்துடைய சாரம் அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, குரு எப்படி எந்த டெக்னிக் உபயோகப்படுத்துகிறாரு? ஓகே, சாஸ்திரம் இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஜூஸ் எடுக்கிறோம், கேரட்டோ அதோ இதோ ஜூஸ் எடுக்கணும், ஸ்க்வீஸ் பண்ணுறோம், இல்லைன்னா கரும்பு ஜூஸ், அந்த ஜூஸ்ன்னு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் அந்த மிஷினில் எல்லாம் வச்சுட்டு, அதே மாதிரி இந்த உபனிஷத்துகளுடைய அர்த்தத்தினே சாரத்தினை எடுக்கிறதுக்காக சாஸ்திரம் என்ன சொல்கிறது, குரு என்ன உபயோகப்படுத்துகிறாருன்னா, ஷட்லிங்கைஹி தாத்பரிய நிர்ணய, ஷட் பிரமாணங்கள் இதெல்லாம் படித்ததே ரிவைஸ் பண்ணிகிட்ருக்க, ஷட்லிங்க விதமாக. ஓகே, ஷட்லிங்கங்கள் என்னது, உபக்கிரம உபசம்ஹாரோ, முதல்ல சொன்ன விஷயமே கடைசியிலையும் சொல்லணும், எதுக்கு சொன்னமோ அதோடைய அங்கே அதே தான் அப்படி இருக்கணும். உபக்கிரமம் உபசம்ஹாரம் இருக்கணும். அதில் நடுவில் எப்படி அன்னைக்கு அபியாசம் சொல்லணும், ரிப்பிட்டேஷன் திரும்பி சொல்லணும். எல்லா உபனிஷத்தும் ஒரே விஷயம் பேசினாலும், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் பகவானும் என்ன பேசினாலும் சத்தியம் பற்றி சொல்கிறதுக்கு பல வகையாக சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் அபியாசம், ரிப்பிட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இதோடைய அபூர்வதா, இதோட பெருமை என்னன்னு சொல்லணும்.
இந்த வேதாந்தம் பகவத்கீதையோ உபனிஷத்து இதெல்லாம் இதோட பெருமை என்ன தெரியணும் இல்லையா? அபூர்வத்தை பற்றியும் பேசணும், அப்புறம் பலம் என்னன்னு சொல்லணும். அல்டிமேட்டாக எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் எதிர்பார்ப்போம் இல்லை எல்லாரும், அது சொல்லணும். அப்புறம் நடுவில் அங்கெங்கே அர்த்தவாதங்களாக இருக்கிற, ஈவன் உபனிஷத்தில் கூட அர்த்தவாதங்கள் இருக்குது. இப்போது உத்தவகீதையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அர்த்தவாதத்தினை பற்றியும் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்காக பிகினிங்கில் சாக்லேட்டு காட்டி அதுக்கப்புறம் தான் மருந்து கொடுத்த மாதிரி. ஓகே, யாருக்கு? குழந்தைக்கு, ஹரிக்கு, சரியா? அப்படி இந்த கடைசியில் உபபத்தி. ஓகே, ஸோ ஓவரால் த ரிசல்ட் ஆஃப் திஸ் அண்ட் கன்க்ளூஷன் அது இருக்கணும். இந்த மாதிரி 6 விதமான பிரமாணங்கள், 6 ஷட்லிங்கங்கள், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். சரி, அதெல்லாம் கூட ஓகே, ஆக்செப்ட் பண்ணிட்டோம், ஒத்துக்கிட்டோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம், ஏன் இவ்வளோ இதெல்லாம் கஷ்டப்படணும்? சம்ஸ்கிருதம் தெரியாதன்னு கஷ்டம் இல்லை. எப்படி சொன்னாலும் இந்த விஷயம் ஏதோ கஷ்டமாக இருக்குது, ஏதோ கதை சொல்லுங்க சார். கதையும் சொல்லிட்டோம் இல்லையா? நிறைய நாளில் அப்பப்போ சொல்லுறோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். உன்னோட கதை தான் அப்பா சார் லோகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரு கதை லோகத்தில். அதனால் என்ன கதை? எல்லாருக்கும் சம்சாரம்னே கதை இருக்குது. தமிழ் சம்சாரம் இல்லை, சம்ஸ்கிருதம் சம்சாரம் இல்லையா? இந்த வாழ்க்கை சம்சாரம் கடல்ன்றோம், வாழ்க்கைன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சம்சாரம் என்னன்னு இப்படி புரிஞ்சுக்கோங்க. பல வாட்டி பல விதமாக சொல்லியிருக்கோம். எனக்கு சுற்றி எல்லாம் இருக்கும்போதும், எல்லாம்னா என்னுடைய பொருட்கள், மக்கள், பந்துகள், உறவுகள் எல்லாமே இருக்கும்போதும் கூட ஐ ஃபீல் பர்டன், எனக்கு பாரமாக இருக்கு. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது, செய்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, சரி வச்சுக்கிறதுக்கு பாரமாக இருக்கு. ஐ ஃபீல் பர்டன் சம். சரி, அப்போ எல்லாம் எடுத்துருவோமா? எல்லாத்தையும் எடுத்துட்டா ஐ ஃபீல் போர்டு, நான் லோன்லியாக ஃபீல் ஆகிடுவேன். ஆமாம், ரொம்ப எதுவுமே இல்லையே, கொஞ்சம் நேரம் டிவி ஓடலைன்னா, யாரும் இல்லை வீட்டில் பேசலைன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கே அப்படி போய் அந்த மாமிக்கிட்ட பாட்டிக்கிட்ட பேசணும், பார்க்கணும். ஏன் மனசுக்கு தனியாக இருக்க முடியல, எல்லா வச்சுக்கும் இருக்க முடியல. இதுக்கு பேர் சம்சாரம். அங்கே புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? வாழ்க்கை என்ன, எல்லாம் இருக்கும்போது பர்டன் அன்ற தலை பாரமாக தூக்குற மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் எடுத்துரு, கொஞ்சம் விட்டு போனாவே ஐயோ அப்படின்னு ஆகிறது. அதனால லோன்லினஸ்க்கு பதில் எம்டினஸ்ன்னு சொல்லணும். எல்லாம் அம்போன்னு காலியாக இருக்கு, ஒன்றும் இல்லை, யாருமே கெட்டில்லை, டிவியும் வேலை செய்ய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டம். தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதில் ஈடுபடலை, ஒரு பூஜை கிடையாது, புனஸ்காரம் கிடையாது, தியானம் கிடையாது, ஜபம் கிடையாது, சத்சங்கம் இல்லைன்னா அந்த டிவி தான் காப்பாற்றும் அவங்களே, இல்லையா? சரி, இது சம்சாரம் அன்னும். அப்போ மோட்சத்துக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ? மோட்சத்துக்கு அர்த்தம் சிம்பிள். மேலே சொன்னது 2 அப்படியே நெகட். என்னது? எல்லாம் இருந்தாலும் எனக்கு பர்டன் இல்லை, ஏதுமே இல்லைன்னாலும் எனக்கு போர்டம், எம்டினஸ் இல்லை, நான் கம்ஃபர்டபுள். அதுக்கு பேர் மோட்சம். அது புரிஞ்சுக்கணும். மோட்சம் அங்கெங்கே அப்புறம் பரமபதம் வாசல் அதெல்லாம் கதை. எல்லாம் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு தொந்தரவில்லை, எல்லாம் உட்டி போனாலும் எனக்கு தொந்தரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அதுக்கு பேர் ஞானம். அது ஞானம் இருந்தால் தான் இருக்கும் உள்ள. அதுக்கு பேர் மோட்சம். சிம்பிளாக பண்ணிட்டோமா? சம்சாரம், மோட்சம். சம்சாரத்துக்கு இன்னொரு பேர் சொல்லணும், பந்தம். எது பந்தம், எது மோட்சம். சரி, இப்போ வரைக்கும் பேசின இந்த விஷயம் இது முன்னாடி பேசின கதை. இதெல்லாம் பல வருடங்களாக ஒரு உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னது. இப்போ இதில் உங்களுக்கு அந்த ஹவு த சப்ஜெக்ட் மேட்டர் ப்ரொசீடர்னு தெரிஞ்சது. அசல் வேதம், உபனிஷத்து, சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அதையும் கிளியர் ஆயிடுச்சு. ஐ ஹோப் கிளியர் ஆகிருக்கேன்.
இப்போது இன்னைக்கு இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஓகே சில புது விஷயங்கள்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டெக்னிக்கல். ஓகே, கொஞ்சம் ஜாகிரதையாக ஏகாகிரத்தோட மனசு வச்சு கேட்கணும். சரியா? என்னன்னா சந்தேகம் திரும்பி நனு இதெல்லாம் அது நல்லதாக இருக்கு. ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா உபனிஷத்து అనేది ஒரு மந்திரம், பதங்களுதா, வார்த்தைகளுதா? அந்த வார்த்தைகள் எப்படி பிரம்மத்தின் நிர்தோஷ பிரம்மத்தின் ரிவீல் பண்ணும்? How come the words can reveal the பிரம்மம்? சத்தியத்தனே ஒரு பேச்சு. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? கேட்டால் போதும் உனக்கு ஞானம் வருமன்றோம். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், கேட்டால் போதுமன்னோம். அப்போது வேர்ட்ஸு சப்தங்கள் மட்டும் எப்படி தான் பரமாத்மான்னு தெரிவிச்சுடுமா? அதுக்கு நான் தபஸ் பண்ண வேண்டாமா, யாத்திரைக்கு போக வேண்டாமா, அது பண்ண வேண்டாமான்னு தோணுறது இல்லையா? இன்னும் கூட அப்படிப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்தால் அது நீக்கிக்கணும். எப்பொழுது நீக்கிக்க முடியும்? இது ஒழுங்காக புரிஞ்சாதான் அதில் அந்த சந்தேகத்தில் விடுவிக்கப்படுவேனே. அதனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, உபனிஷத்துகள் எப்படி பிரம்மன்னு தெரிவிக்கும்? அது ஒரு சப்தம் தானே. ஏன் அப்படி கேட்குறேன்? ஏன் கேட்குறேன்னா தெரியுமா, அந்த உபனிஷத்துலேயே நீங்களே சொல்லியிருக்குங்க, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. பேச்சு சப்தங்களினால பரமாத்மா சத்தியத்தினை தெரிவிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. வார்த்தைகள் போய் திரும்பி வரும் தவிர அப்படின்னா மனசுனாலையும் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு உபனிஷத்தை சொல்கிறது. ஆனால் நீங்கள் பாரு, அந்த உபனிஷத்து தான் பிரம்மம்னு தெரிவிக்கும் சப்த பிரமாணம் பண்ணுறீங்க. இது பெரிய சிக்கலாக இருக்கு, கேள்வியாக இருக்கு. அது மட்டுமா, கேனோபனிஷத்துலேயும் பேசியிருக்கீங்க, யத்ர சக்ஷுர் ந கச்சதி ந வாக்கச்சதி நோ மனஹா. கண்ணு போய் பார்க்க முடியாது எது பிரம்மத்தினை, பரமாத்மனை கண்களினாலையும் எந்த புலன்களினாலையும் கிரகிக்க முடியாது. அப்போ எப்படி? இப்போ நீங்கள் சப்தம் திரும்பி வார்த்தைகள் பேசிட்டா மட்டும் வாக்னா கச்சதுன்னு சொன்னீங்க கிளியராக. சப்தம் பேச்சு அது தெரிவிக்காது, அது சொல்ல முடியாது, அதுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்படி சந்தேகம் இருக்கும்போதும் இது சாஸ்திரம் மட்டும் இல்லை சார், எது உங்கள் உபனிஷத்தில் மட்டும் சொன்னதில்லை, பொதுவாகவே லாஜிக்கலாக கொஞ்சம் விவேகத்தோட திங்க் பண்ணி பார்த்தாவே ரீசனிங் அது ப்ரூவ் பண்ணும். என்னது? இது நடக்காதன்னு. என்ன அந்த லாஜிக் ரீசனிங்? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கணும். பொதுவாக எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் புரியுற விஷயம். இந்த சப்தங்கள் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு விஷயத்தினை பற்றி ரிவீல் பண்ணணும்னா கிளிப்பு, இது கிளிப்பு, அந்த கிளிப் అనేది பதம் தானே, சப்தம் தானே. இது எனக்கு இதோட அறிவு எனக்கு ஏற்படுத்தணும்னா இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் கிளிப்பு சில கண்டிஷன்ஸ்னு அது ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, சில கண்டிஷன்ஸு, சில விஷயங்கள் அது ஃபுல்ஃபில் பண்ணாத அந்த ஆப்ஜெக்டோடைய அறிவு இந்த கிளிப் அనే பதத்தினால தெரிவிக்கப்படும். வெரி வெரி சட்டில் பாயிண்ட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? அதர்வைஸ் அந்த வேர்டு கேனாட் ரிவீல். சரியா? அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம்னா சப்த பிரவருத்தி நிமித்தானி. இந்த கிளிப் அనే சப்தம் ஓகே பிரவருத்தி, அதோடைய ஃபங்க்ஷன், அந்த சப்தம் வேலை பண்ணிடணும்னா சப்த பிரவருத்தானி. அதுக்கு நிமித்தமாக ஓகே கண்டிஷன்ஸ் வேணும். அதுதான் சம்ஸ்கிருதம். ஓகே, அப்போ சம்ஸ்கிருதம் பேசி கொஞ்சம் பயப்படுத்துவேன். அப்போ என்ன தூங்காமல் இருப்பீங்க. சப்ஜெக்ட் கொஞ்சம் ஓகே பொறுமையாக கேட்கணும். ஜாக்கிரதை உட்காருங்கோ.
5 கண்டிஷன்ஸு ஃபுல்ஃபில் ஆகணுமா, 5 விஷயங்கள் இருந்தால் ஒரு ஓகே இது காட்டினேன் நான். உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பேசாமே தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? ஏதோ ஒன்று அப்படி தான். ஓகே, எனக்கு முன்னாடி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாதுதா, எல்லோரும் 2-3 வச்சுருப்பீங்க செல்ஃபோன், சரியா? இப்படி தெரியறது. அப்படி 5 கண்டிஷன்ஸ். ஆமாம், இதுதான் ரொம்ப டீப் அனாலிசிஸ் நம்முடைய முன்னோர்கள் ருஷிகள் பண்ணது, சரியா? ஆனால் இந்த இப்போ சொல்ல போகிற இந்த 5 கண்டிஷன்ஸ் முதல்ல பார்க்கணும். துரதிருஷ்டவசமாக இந்த 5 கண்டிஷன்ஸ் விஷயங்கள் பிரம்மன்னு தெரிவிக்கிறதுக்காக பிரயோஜனப்படாது. அதையும் பார்க்க போகிறோம், சரியா? இந்த 5 கண்டிஷன்ஸ் சொல்லலை, இன்னும் சொல்லுவேன், சொன்னால் கூட அது பிரம்மனை தெரிவிக்கிறதுக்காக 5 கண்டிஷன்ஸு பிரயோஜனப்படாது, பரமாத்மானு தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படாது அப்படின்னு. அப்போது என்ன ஆயிடுச்சு? சப்த பிரவருத்தி நிமித்த ரஹிதம் பிரம்மா ஆயிடுது. பிரம்மம் என்ன? இந்த சப்தங்களினால அதுக்கு நிமித்தமான கண்டிஷன்ஸ்னால பிரம்மன் ரிவீல் பண்ண முடியல. ஆர் ஏபிள் டு ஃபாலோ? ஓகே, தென் எப்படி, ஹவு கம் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி உபனிஷத் கேன் ரிவீல் த பிரம்மன்? ரொம்ப ஜென்யூன் கொஸ்டின் இது. ஓகே, அப்போது சாஸ்திரம் வேதாந்தம் எப்படி பண்ணுன்னு கேள்வி கேட்குறான். இப்போ நான் அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு ஓகே பார்க்கணும், சரியா? இங்கேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த விஷயங்கள் மாண்டூக்ய உபனிஷத்தில் பாஷ்யத்தில் சங்கரர் பேசின, நாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாத புது விஷயங்கள். அதனால தான் அது அவசியம்னு சொல்லி எடுத்து தான் பேசிகிட்ருக்கேன். முதல் சம்ஸ்கிருதம் சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவேன், தமிழ். ரூடி, ரூடிஹி முதல் பாயிண்ட். ரூடிஹி அப்படின்னா அர்த்தம் என்ன சார்? என்ன? பிரத்யக்ஷ விஷயத்துவம் இருக்கணும். ఇది நான் இதுக்கு முன்னாடியோ இந்த கண்ணாடி பாக்ஸ் இது అనేది நான் தெரிஞ்சிருக்கேன். யாரோ சொல்லி நானும் பார்த்து, பிரத்யட்சமாக நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க. அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு இதுக்கு கண்ணாடி பாக்ஸ்னு பேர் கொடுக்குறோம். நோ ப்ராப்ளம். இது உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். இது கிளிப்பு, அது மட்டும் இல்லை க்ரீன் கிளிப்புன்னு கூட எல்லாம் பண்ண நோ கொஸ்டின், பிரச்சனை இல்லை. இது இருக்கணும். ஒரு வஸ்து பற்றி தெரியணும்னா முதல்ல பிரத்யட்சமாக நீயும் பார்த்துருக்கணும், நானும் பார்த்துருக்கணும். ஓகே, அந்த மாதிரி அப்போ தான் அது அந்த நாலெட்ஜு, அந்த ஞானத்தின் கிளிப்பு ஞானத்தை நமக்கு தெரிவிச்சுது. ரெண்டாவது என்ன இருக்கணும்? ஜாதிஹி. ஜாதி என்ன? ஸ்பீஷி. இப்போது கிளிப்பு தான் இல்லை மரம். இந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஹோட்டலுக்கு போகணும், அங்கே பின்னாடி நிறைய மரம் இருக்குன்னு சொன்னால் அது நீ பார்க்கல. ஆனால் உங்கள் வீட்டில் அங்கெங்கோ வேறு மரம் అనేది பார்த்துருக்கேன். மரம்னா என்ன అనేది உனக்கு தெரியும், அது அந்த வார்த்தை தெரியும், அர்த்தம் உடனே. இப்போ இருக்கிற மரம் தெரியல, இதுக்கு பின்னாடி நிறைய மரம் இருக்குன்னா உடனே மரம் అనేది ஏதோ ஒரு கல்பனை வரும். அது என்ன மரம் అనేది வேறே. அப்படின்னா மரத்தில் ஒரே ஜாதியில் நிறைய வெரைட்டி இருந்தால் கூட அந்த ஒரு ஜாதி பற்றி சொன்ன உடனே உனக்கு அது ஐடியா வருது, அந்த அறிவு ஏற்படுறதா இல்லையா? ஓகே, ரெட்டு கிளிப்பு இல்லை ஏதோ ஒன்று நீ பார்க்கவே இல்லை, ஆனால் சொல்லுவேன் அந்த பேக்கில் ரெட்டு கிளிப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அந்த கிளிப்பு అనేది எப்படி இருக்குன்னு இது தெரிஞ்சனால அது ரெட்டு இப்போ பார்க்கலன்னா கூட எடுத்து கொடுப்பீங்க இல்லையா? இதுக்கு பேர் ஜாதிஹி. அப்போ கூட அறிவு ஏற்படும், நாலேஜ். ஓகே, எனக்கு புரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி
இன்னும் கூட ஸ்வர்க்கத்தில் பாரிஜாத விருட்சம் சொன்னால் கூட நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல, போன ஜென்மத்தில் பார்த்துருக்கலாம். புராணத்தில் சொன்னால் கூட புரியுது. பாரிஜாத்தமனே ஒரு விருட்சம், ஒரு மரம் இருக்குது, அது ஸ்வர்க்கத்தில் இந்திரன் கிட்ட மட்டும் இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ண ஒரு நாலேஜ் ஏற்படுறது. சரியா? அதனால புரியுறது. மூணாவது விஷயம் குணம். குணம்னா ப்ராப்பர்ட்டி, விசேஷணம். ஓகே, அந்த வஸ்து பற்றி எனக்கு தெரியலன்னா கூட இப்போது அந்த டேபிள் மேலே அந்த ப்ளூ ஆப்ஜெக்ட் கொண்டு வா. ப்ளூ என்னது? விசேஷணம். அது என்ன ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியாது, நான் எப்பவுமே பார்க்கல. ஆனால் ப்ளூ அనే ஒரு விசேஷணம் சொன்னதுனால எனக்கு அங்கே போய் இதுதான் ப்ளூ இருக்கு, இதோ ப்ளூ தெரியுறதா இல்லையா? அது என்னான்னு எனக்கு தெரியாது, அது நான் எப்பவும் பார்த்ததில்லை. ஆனால் இப்படி சொல்லும் போது அது ப்ளூ అనేది விசேஷணத்தினால அந்த பொருளுடைய அறிவு ஏற்படுறது, தெரிகிறது. விசேஷணம் ஆர் குணம். சரியா? உடனே கொண்டு வர. அடுத்தது கிரியா. நாலாவது கிரியா. அதோடைய ஒரு ஃபங்க்ஷன், அது செய்ய, அது எதுக்கு உபயோகப்படுத்துகிறதோ அது ஏதாவது இருந்தால் அது சொல்லி. இப்போ மேலே சொன்ன மூணும் தெரியலன்னா கூட, ரூಢி பிரத்யட்சமாக தெரியல, ஜாத்தியும் தெரியல எனக்கு, அப்புறம் குணமும் தெரியலன்னா கூட அதோடைய ஃபங்க்ஷன், அது எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐடியா, அறிவு ஏற்படும். கிரியா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? வெளியில் டிரைவர் இருக்கான், கூப்பிடுன்னு. அந்த டிரைவரை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ தான் ஒரு டாக்ஸியில் வந்திருக்கீங்க. ஓகே, ஆனால் டிரைவர்னு சொன்ன உடனே அந்த கார் இருக்கும், காரில் கார்னு ஓட்டுறவன் ஒருத்தர் இருப்பான். ஆனால் அறிவு ஏற்படுத்தி போய் டிரைவர்னு கூட்டிகிட்டு வருவீங்க. அந்த டிரைவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல, எதே தெரியல. என்ன ஆச்சு? இப்போ அவன் செய்கிற வேலை சொன்னதுனால சமையல்காரனை கூப்பிடுன்னா கூப்பிடுவோங்க இல்லையா? கிச்சனில் இருப்பான். கார்டனர்னா உடனே அங்கே போவீங்க. அவர் யாரோ புதுசாக வந்தார், நீ பார்க்கவே இல்லை, அவன் ஆனா பெண்ணு கூட தெரியாது. கார்டனர் அனே வேலை கிரியை சொன்னால் புரிஞ்சதே. 4. 5வது கடைசியில் சம்பந்த. ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் எனக்கு ஈஸியாக புரியும். அப்படி எப்படி அந்த ரெண்டுத்துக்கு சம்பந்தம்? அந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த பொருள் கொண்டு வா. அந்த டேபிள் மேலே வேறு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. டேபிள் மேலே இருக்கிற பொருள் கொண்டு வா. அப்படி என்னென்னா, టేబుల్ అనేది ఆధారం, టేబుల్ மேலே இருக்கிற பொருள் ஆதேயம். ஓகே, இப்படி சொல்கிறோம். கையில் இருக்கிறது எடுத்துக்கோ. கையில் என்னமோ இருக்கு, கைக்கு கை மேலே இருக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால நான் அப்படி சொன்னால் கூட உங்களுக்கு புரியுறது. அந்த ஷெல்ஃபில் இருக்கும், எடுத்துக்கோ. ஷெல்ஃபில் ஏதோ இருக்கிறது, ஷெல்ஃபுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது அந்த அலமாரியில். புரியுறதா? இதுக்கு பேர் சம்பந்தம். அவளுடைய அப்பா, அவனுடைய அம்மா சொன்ன உடனே அவங்க அம்மான்னு அப்பா நீ பார்க்கவே இல்லை, ஆனால் உனக்கு உடனே ஒரு அறிவு ஏற்படுது. என்ன, எல்லாருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க அப்படின்னு. சம்பந்தம், குழந்தைக்கு பையனுக்கு சம்பந்தம். ஸோ அப்படி இருந்தால் கூட எனக்கு ஆதார ஆதேய சம்பந்தம் இருக்குது. 5. ஓகே, இம்பார்ட்டண்ட். ஆனால் பிரம்மனுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இந்த 5 கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஒர்க் பண்ணாதங்க. பிரம்மனில் இது 5 எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உங்களோட உபனிஷத்தை எப்படி இந்த பிரம்மன் ரிவீல் பண்ணும், எப்படி ரிவீல் பண்ணும் அப்படின்னு அந்த கேள்வி. இது பேஸ் பண்ணி தான். சரியா? இப்போ இதெல்லாம் நெகேட் பண்ணணும். பிரம்மனுக்கிட்ட இல்லையா? எப்படி இல்லை? இல்லை, இப்படி இல்லை பாரு.
முதல்ல என்ன சொன்னோம், ரூடி. பிரத்யக்ஷமாக எந்த புலங்கள் வச்சோ நீங்காவது நானாவது பிரம்மனை பார்க்கல. இத்தனை வருஷமாக பேசுகிறாரு மாஸ்டர், ஒரு நாள் அது பிரம்மனை கூட்டிகிட்டு வரக்கூடாதா? கிளிப்பு காட்டுறாரு, பாம்பு காட்டுறாரு, அப்புறம் குடம் காட்டும், இல்லை அடிக்கடிக்கு இதெல்லாம் காட்டுறாரு. பரமாத்மா பற்றி கதை சொல்லிட்டே இருக்கலாம். அந்த கதை சொல்கிற பாகவதார யாராவது, சார் இவ்வளோ நாள் பேசிகிட்டே இருக்கீங்க பரமாத்மா பரமாத்மா பரமாத்மா, ஒரு நாளாவது கூட்டிகிட்டு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி பிரத்யக்ஷமாக நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல. ஓகே, பார்க்காதனால ரூಢியாக அது இப்போ சூரியனன்னா பார்த்தோம், சந்திரனையும் பார்த்தோம், அந்த மாதிரி இப்படி எதுவுமே பார்க்கலையே, பிரத்யக்ஷமாக இது நடக்கலையே. அதனால ஒன்று கேன்சல், ரூಢி అనేది அங்கே வேலை பண்ணல. ரெண்டாவது ஜாதி ஏதாவது இருக்கான்னா அதையும் செல்லாதீங்க. ஏன்னா நிறைய இருக்கும்போது தானே ஜாதி வரும். பல மரங்கள் இருக்கும்போது தான் இங்கேயோ பின்னாடி ஒரு மரம் இருக்கு, ஓ மரம் అనేది அங்கே ஒன்று இருக்கு. ஆனால் இங்கே பலது இல்லையே. ஏகமேவா த்விதீயம், பிரம்மனும் ஏகம். அப்போ ஜாத்தியும் சொல்லி எது வேலை பண்ணாது. ஓகே, அதுக்கு அதர்வைஸ் என்ன சொல்லுவோம், இப்போ ஆகாயத்தினை பற்றி சொல்லும்போதோ இல்லைன்னா சூரியனை பற்றி சொல்லும்போதோ சன்னு, ஓகே, ஜாதி சொல்ல முடியாது, ஒரே சன்னு தானே. எஸ்யூஎன் சன்னு ஒன்று தான், எஸ்ஓஎன்னு நிறைய பேர் இருப்பாங்க லோகத்தில். ஆகாயம் பற்றி சொல்லும்போது கூட ஜாதி இல்லை, ஏன்னா ஒரே ஆகாயம்தான். உதாரணத்துக்கு அந்த பிரம்மனுக்கு அப்படி பிரம்மன் ஏக்கமாக இருக்கும்போது ஜாதி எப்படி ஒர்க் பண்ணும், அங்கே அதே கிடையாது. சரி, குணத்தினால ஏதாவது சொல்ல முடியுமானா பிரம்மம் நிர்குணம். நிர்குணம், எந்த குணம் இல்லை அங்கே. கலர் கிடையாது, ருச்சி கிடையாது, எதுவுமே எந்த குணம் கிடையாது. கிரியா பிரம்ம, இதையும் அங்கே செல்லாது. ஏன்னா பிரம்மம் ஏதாவது பண்ணாதானே சொல்ல முடியும். பிரம்மம் இது பண்ணுறானேது எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் பரவாயில்ல, அந்த டிரைவர் பிரம்மனை கூப்பிடும், குக்கிங் பிரம்மனை கூப்பிடுன்னு சொல்லலாம். அகர்த்தா பிரம்மம். அப்போது அது எப்போ அப்போ அதையும் கேன்சல் ஆகி போச்சு தெரியல. கடைசியில் லாஸ்ட் ஏதாவது இருக்காது, பிரயோஜனப்படுமா சார் பார்க்கலாம். அங்கே ஃபங்க்ஷன் இல்லாதனால கிரியா அவுட். சம்பந்தம் ஏதாவது இருக்கான்னா ரெண்டு இருந்தால் தானே சம்பந்தம் இருக்கும். இது டேபிள் இருக்கணும், கிளிப்பு இருக்கணும். அந்த டேபிள் மேலே இருக்கிற ஓகே, இப்போது குழந்தை கூட என்னமே தெரியலன்னா கூட அந்த டேபிளை காடிச்சு அது மேலே இருக்க பாரு, அது கொண்டு வா அப்படின்னு கொண்டு வரும். அது தெரியாமல் சம்பந்தம் இருக்கிறது ரெண்டு இருக்கணும், ஆதாரம் ஆதேயம் இருக்கணும். எது இல்லைன்னா அப்புறம் எப்படி பண்ணுறது? பிரம்மம் அது ஏகந்தான், அதனால அதையும் பாசிபிலிட்டி கிடையாது. அப்போது என்னதான் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங். சரி, இப்போ அஞ்சுத்தினி இந்த விதமாக கேன்சல் பண்ணுறோம். இப்படி தான் சொல்லியாச்சு. ஆனால் எனக்காக திரும்பி சம்ஸ்கிருதத்தில் அஞ்சுலேருந்து ஒன்றுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்ன ஆயிடுச்சு இப்போது? அத்விதீயத்தினால சம்பந்தம் நாஸ்தி. ஓகே, நிஷ்கிரியத்துவத்தினால கிரியா நாஸ்தி. நிர்குணத்துவத்தினால குணம் ஆல்சோ நாஸ்தி. ஏகத்துவத்தினால ஜாதி நாஸ்தி. பிரத்யக்ஷ அகோச்சரத்வாத் ரூಢி நாஸ்தி. ஓகே, பரவாயில்ல, சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டோம், நம்ம தெரியும். இப்போ இதுதான் அப்ஜெக்ஷனு. ஓகே, அப்ஜெக்ஷன் இதில் இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம் பிரம்மன் விஷயத்தில். இப்படி இருக்கும்போதோ நம்முடைய பதில் என்ன? நம்முடைய என்ன? வேதாந்த குரு வேத சாஸ்திரத்துடைய பதில் என்ன? இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் சங்கரர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதனால தான் ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, லெட் இட் இருக்கட்டும். அப்படி நேச்சுரலாக ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த 5 கண்டிஷன்ஸு இருக்கணும். அது இல்லை, இங்கே ஒத்துக்கிறோம்.
பட் ஸ்டில் ஆனால் கூட வேதாந்தம் வந்து பிரம்மன்னு தெரிவிச்சுடும். அது எப்படின்னா ரொம்ப இதெல்லாம் நார்மலாக நீ சொன்னோம், இது நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் உபனிஷத்து சாஸ்திரம் அப்நார்மல் இன்ஜீனியஸ், ரொம்ப சிறந்த ஒரு பத்ததி, ஒரு பிரக்கிரியை உபயோகப்படுத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தால் கூட வேதாந்தம் உபனிஷத்து அந்த பிரம்மனை ரொம்ப ஈஸியாக ரிவீல் பண்ணும், ரொம்ப ஈஸியாக ரிவீல் பண்ணும். என்ன ரொம்ப ஈஸியாக எப்படி ரிவீல் பண்ணும் அந்த இன்ஜீனியஸ் அப்நார்மல் டெக்னிக் என்னன்னா 4 இருக்கு. அந்த 4 அடுத்த சத்சங்கத்திலோ என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.